ஒரு பாஸ்டர் நிமித்தம் அந்த சர்ச்சில் இருக்க ஃபேமிலி எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிமித்தம், உங்க ஒருத்தர் நிமித்தம் உங்க குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஒரு பாஸ்டர் நிமித்தம் அந்த சர்ச்சில் இருக்க ஃபேமிலி எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவன் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறதுனால, நடக்கிறதுனால அவன் மூலியமா ஆயிரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க நல்ல தலைவனாக, தகப்பனாக எழும்புவீங்கன்னா உங்க வீட்டார் எல்லாரும் ரட்சிப்பின் வல்லமை நிச்சயம் பார்ப்பார்கள். யோபுவின் நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணாரா? அவன் வீட்டார் அத்தனை பேருக்கு ஒரு காவல் போட்டாராம். ஆமென். யோபு நிமித்தம் கர்த்தர் செஞ்சார்னா நீங்களும் நானும் கர்த்தரோட நடக்க நடக்க நம்மளோட இருக்கவங்களை கர்த்தர் வேலி அடித்து காப்பார். ஆமென். ஆல்பர்ட் நிமித்தம் கிரேஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியில இருக்க அத்தனை பேரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வேலி அடைத்து காப்பார். ஆமா, ஒவ்வொருத்தர தலைவனும் ஒரு வீட்டுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அவன் கீழே இருக்க அத்தனை பேருக்கும் தலைவனா வாசலா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் ஜீசஸ் சொல்றாரு, உங்க நாமத்து நிமித்தம் நீங்க எனக்கு தந்த அத்தனை பேரையும் காத்து கொண்டேன்றாரு. எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க நாமத்து நிமித்தம் நீங்க எனக்கு தந்த அத்தனை பேரையும் நான் காத்து கொள்ளுவேன், அவர்கள் காக்கப்படுவார்கள். சொல்லுங்க, என் நிமித்தம் என் வீட்டார் வேலி அடைக்கப்படுவார்கள். ஆமென். இது என்னுடைய ஆசீர்வாதம்.